ஹை லவ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கேஸ் ஸ்டவ் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே 5 வருஷத்துக்கு மேலேயே தான் வாங்கினது இல்லைங்க. லாஸ்ட் இயர் அக்டோபரில் தான் வாங்கினது. ப்ரெஸ்டீஜோட சுப்பீரியர் டஃப் அண்ட் கிளாஸ் பிராண்ட் தான். ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தாங்களே. நான் வந்து 3 பர்னர் வேணும்னு கேட்டிருந்தேன். கொஞ்சம் அழுக்காக இருக்குது, அதுக்கு ரீசனும் சொல்கிறேன். 3 பர்னர் வேணும்னு கேட்டிருந்தேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, கிளாஸ் டாப் புக் பண்ணிட்டாரு. எனக்கு கிளாஸ் டாப்னாலே கொஞ்சம் பயம் தான். அதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணான்னு சொல்லியிருந்தேன். சரி, அவர் நீ யூஸ் பண்ணுற வரை யூஸ் பண்ணு, பார்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு. நான் ரொம்பவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். குக்கிங் ரொம்ப டைம் எடுத்துல யூஸ் பண்ண மாட்டேன். மினிமம் ஷார்ட் பீரியடில் தான் குக் பண்ணுவேனவே. சரி, பயப்பட தேவையில்லை, நானும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டேன். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கி ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே இங்கே இருக்கிற பெயிண்ட் எல்லாம் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் சொன்னார், வீட்டில் இந்த மாதிரி அருவாமனை தான் என்னோடய மாமியார் வந்து யூஸ் பண்ணி பழகிட்டாங்களே, அதனால வந்து எனக்கும் இதில் தான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு இந்த அருவாமனையை யூஸ் பண்ண வராது. லேட்டராக நான் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த அருவாமனையை இப்படி வச்சு நாங்கள் வந்து கட் பண்ணுவோம், நீ அந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதுனால தான் பெயிண்ட் வந்து போயிடுச்சின்னு சொல்லிட்டாரு. ஓகே ஃபைன், அது என்னோட மிஸ்டேக் தான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் அருவாமனையை யூஸ் பண்ணாத இந்த சைட்லேயுமே போயிடுச்சு. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும். அதே போல் வந்து இந்த சைடு மட்டும்தான் இருக்கே. இந்த கார்னர்லாம் நான் அருவாமனையே வைக்க மாட்டேன். இங்கேயும் போயிடுச்சு, அந்த சைடும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாரு, நம்ம வீட்டு தண்ணி உப்பு தண்ணி, அந்த உப்பு தண்ணியை வச்சு நீ அடிக்கடி கழுவி விட்டுற, அதனால தான் வருதுன்னு சொல்லிட்டாரு. எப்படிலாம் நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ அப்படிலாம் பண்ணார். அதனால தான் நான் நிறைய தண்ணி வச்சு துடைக்கிறதே இல்லை. தண்ணி வச்சு கழுவுறதுல வீக்லியும் ஒன்ஸ் வந்து கழுவிட்டு உடனே துடைச்சி எடுத்துடுறது. ஸோ அதனால தான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி. ஆனால் நான் துணி வச்சு தான் துடைக்க முடியுமே தவிர சோப் போட்டு துடைக்க மாட்டேன். இல்லைனா திரும்பி ஏதாவது அடிச்சுன்னா வி ஆர் த ரெஸ்பான்சிபிள்னு. நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கும் இந்த மாதிரி பெயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகி வந்திருக்கா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by my next video.